பிகினர்ஸ் மேக்கப் போடுறதுல பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா லைக் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள்ஸ் செகண்ட் இயர் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பான ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அவங்க ஸ்கின் மேலே அப்ளை பண்ணும்போது ஸ்கின் கலரே வந்து க்ரே அவுட் ஆகி கேக்கியாக இருக்கும். அது வந்து பார்க்க நல்லாவே இருக்காது மேக்கப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ஸ்கின் நார்மல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு சிம்பிளான மேக்கப் எப்படி பண்ணுறதுன்றது சொல்லித்தரப்பேன். இந்த மேக்கப் வந்து காலேஜ் போகிற கேர்ள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மேக்கப் சிம்பிள் அண்ட் டைம் சேவ் பண்ணுறதுன்றது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மேக்கப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு காலேஜ் கேர்ள்ஸ்க்கு எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்றது சொல்லித்தரேன். அண்ட் சில காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் மட்டுமே தான் போடணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க கேர்ள்ஸ் வந்து லூஸ் ஹேர் விடக்கூடாது அண்ட் போனிடெயில் விடக்கூடாதுன்னு கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் 2 ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோ நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோ அண்ட் மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி மேக்கப் டிப்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வேணுன்றது எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு அதே மாதிரியான வீடியோஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ண முடியும். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் சீரம் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பேசிக் ஸ்கின் கேர். அண்ட் நீங்கள் சீரம் போட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம அன்னெசரியாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம மேக்கப்பை யூஸ் பண்ணலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா ஸ்கின் கேருக்கும் சூட்டபிளாக இருக்கிற ஒரு சீரம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி வந்து மேக்கப் பண்ணுறதுன்றது காட்டுறேன். நான் வந்து மாமா அர்த்தோடைய ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் 2 monthsக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் இவ்வளோ அமௌண்ட்டாக எடுக்கிற மாய்ஸ்சரைசர். நீங்கள் ரொம்பவும் வந்து வெயிலில் வந்து நிறைய வாக் பண்ணுறீங்க, காலேஜுக்கு ஸ்வெட் ஆகிற சுச்சுவேஷனில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அவாய்ட் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் தான் நீங்கள் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நீங்கள் ஃபேஸ் ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபேர் அண்ட் லவ்லி வேறு ஏதாச்சும் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். பட் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஸ்கின் கேர் பண்ணால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்க்கு சூட் ஆகுமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிஞ்ச் அளவு நீங்கள் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி இயர்ஸ்க்கு பின்னாடி இப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்கள் வந்து ஸ்கின் இரிட்டேஷன் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ஸ்கின் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு அரிச்சா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் சில பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் செட் ஆகாமல் அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் சின்னதாக வந்து ஒயிட் கலரில் வர ஆரம்பித்தோம், ஸ்கின் அலர்ஜி மாதிரி வர ஆரம்பித்தோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறது எவ்வளோ மேல். இப்போது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறோம். சன்ஸ்க்ரீனும் என்ன பண்ணணும், அவ்வளோதான். இவ்வளோதான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். ஏன்னா சில பேர் வந்து சன்ஸ்க்ரீன் நிறைய யூஸ் பண்ணுங்கள், நிறைய அமௌண்ட் ஆஃப் சன்ஸ்க்ரீன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் இவ்வளோ எடுத்தாலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஹேண்ட் பேக்லையோ இல்லை காலேஜ் பேக்லையோ நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டீங்கன்னா 2 hours ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்வெட் ஆகியிருந்ததுன்னா அந்த ஸ்வெட்லாம் வைப் பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுக்குள்ள ஒரு வாட்டி சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 fingers வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுவே போதும். பட் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிடணும். நீங்கள் இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுடைய ஃபோர்ஹெட்லேயும்
பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் நீங்கள் ஏதாவது ஒரு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போ வந்து என்கிட்ட லிப் பாம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுப்பேன். என்கிட்ட வந்து 2 லிப் பாம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவுடைய ரோஸ் ஃப்ளேவர் லிப் பாம், இன்னொன்று வந்து டிண்டட் லிப் பாம் ஃப்ரம் நைகா. இந்த 2 லிப் பாம் வந்து நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் போடுறதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் லிப் பாம் போட்டே ஆகும். நீங்கள் ஒன்லி லிப் பாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு லிப் பாம் நீங்கள் காலேஜ் பேக்லேயோ இல்லை ஹேண்ட் பேக்லேயோ வந்து கேரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் லிப் பாம் வந்து 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்டே ஆகும். நான் போடுற மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈவினிங் வரையும் உங்களுடைய லிப்ஸ்டிக் வந்து ஸ்டே ஆகும். பிகாஸ் நான் லிப் பாம் அப்ளை பண்ணி காட்டுறேன். என்ன ட்ரிக்னா, நீங்கள் லிப்ஸ்டிக் என்ன கலர் சூஸ் பண்ணீங்களோ அதை விட டார்க்கர் கலர் வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் லைனராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, லிப் லைனராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். நான் வந்து இப்போது ரேண்டமாக ஒரு லிப்ஸ்டிக் பென்சில் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து என்ன ஷேட்னா, பென்சிலோட ஷேட் வந்து பிங்க் க்ரஷ் வந்து அப்ளை பண்ணுறேன். கரெக்டாக அந்த லிப் மேலே தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். அண்ட் லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த லிப் பாம் மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் தடவிக்கலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போது ப்ளஷ்ஷாகவும் நீங்கள் வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன். கொஞ்சமாக வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லிப் பாம் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போது கரெக்டாக இந்த உங்களுடைய சீக்ஸ் மேலே இப்படி ஒரு 3 லைன் வச்சு இப்படி மச் பண்ணிடுங்க. ஓகே, நான் உங்கள் நோஸ் மேலே லைட்டாக ரொம்ப போட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. நான் இந்த லிப் பாமும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது கொஞ்சம் டிண்டட் லிப் பாம், உங்களுக்கு லிப்ஸ்டிக் ஷேடாகவும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு டார்க்காக லிப்ஸ்டிக் வேணும்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன போட போகிறோம்னா ஐ லேஷஸ் தான் வந்து போட போகிறோம். இந்த மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மஸ்காரா வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டும் காமிக்கிறேன். இந்த மஸ்காரோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சென்ஸ் அல்ட்ரா லேஷ் மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். பட் ஸ்டில் ஐம் யூஸிங் இட். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ நாளைக்கு வந்து வரும்னு சொல்லிட்டேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு உள்ள தெரியும். பட் நான் ப்ராடக்ட் காமிக்கிறேன். எடுத்துகிட்டு உங்கள் ஐலேஷஸில் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் ஆஃப் லேஷஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் மேக்கப் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு நார்மல் லுக் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதெல்லாம் வந்து ஐலேஷஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் லிப் பாமை வந்து ஐ ஷேடோவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சில பேர் வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லிப் பாமை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். வச்சுருக்கு பாருங்கள்.